இப்போ நாங்கள் செய்ய போகிற டிஷ்ஷுக்கு பேர் பர்மீஸ் ஸ்டைல் பப்பாயா மேங்கோ சாலட். முதல்ல வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு காய் பப்பாளி கிடைச்சாலும் நல்லது தான். அப்புறம் ஒரு பச்சை மாங்காய், அப்புறம் ஒரு ஆஃப் ஆனியன், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். அது என்ன செய்யணும்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலை ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இது வெங்காயமும் பூண்டையும் கட் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். பொரித்து எடுத்து வச்சுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. அப்புறம் பப்பாளியை வந்து தோல் சீவி எடுத்துருங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மாங்காயை தோலோடு ஸ்க்ராப் பண்ணணும். ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நான் உங்களுக்கு முன்னையே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு தேவைக்கேற்ப ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். 3 போடலாம், 4 போட்டுக்கலாம் ஒரு மாங்காய்க்கு. போட்டுட்டு இடித்து வச்ச அந்த அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப நான் வந்து 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க பூண்டும் வெங்காயமும் மஞ்சத்தூள் போட்டு பொரித்து வச்சுருக்கோம், அதை வந்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. எண்ணெயோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போடுவோம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பவுடர் வேணும்னா தேவைப்பட்டால் இந்த டேஸ்ட் பவுட்ரு சிறிதளவு கொஞ்சோண்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இஷ்டம் இல்லாதவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காய், பப்பாயா, பொரிச்சு வச்ச வெங்காயம், பச்சை வெங்காயம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகாத்தூள், நான் உங்களுக்கு